வணக்கம். வாழ்க வளமுடன். ஆனைமங்கல செப்பேடு, சோழர்களின் செப்பேடு, லெய்டன் செப்பேடு, இப்படி பல பெயர்களில் வழங்கக்கூடிய இந்த பொக்கிஷத்தை நெதர்லாந்து பிரதமர் ராப்ஜெட்டன் நமது பாரத பிரதமர் மோடிஜியிடம் முறைப்படி ஒப்படைத்திருக்கின்றார். இந்த ஆனைமங்கல செப்பேட்டின் வரலாறு தான் என்ன? இந்தோனேஷியாவை சேர்ந்த சோழாமணிவர்மன் என்ற மன்னர் சோழ நாட்டில் ஒரு புத்த விகாரம் கட்ட ஆசைப்பட்டு ராஜராஜ சோழனிடம் அனுமதி கேட்கின்றார். புத்த விகாரம் கட்டுவதற்கு அனுமதி கொடுக்கின்றார் ராஜராஜ சோழன். அத்தோடு ஆனைமங்கலம் என்ற கிராமத்தை புத்த விகாரம் கட்டுவதற்காக தானமாக கொடுக்கின்றார். அதை நடைமுறைப்படுத்த மன்னர் அதிகாரிகளுக்கு ஆணையிட புத்த விகாரம் நாகப்பட்டினத்தில் சிறப்பாக கட்டி முடிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் ராஜராஜ சோழன் இறந்து விடுகின்றார். இதுவரை மன்னரின் ஆணை ஓலைச்சுவடியில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. மன்னர் ராஜராஜ சோழனுக்கு பின்னால் அரியணை ஏறுகின்ற ராஜேந்திர சோழன் தனது தந்தையின் ஆணையை செப்பேடுகளில் ஏற்றி புத்த விகாரத்தில் ஒப்படைக்கின்றார். இதுதான் ஆனைமங்கல செப்பேட்டின் வரலாறு. இந்த செப்பேடுகள் 2 தொகுதிகளாக உள்ளது. முதல் தொகுதியில் 21 தகடுகள் காணப்படுகின்றன. அந்த 21 தகடுகளில் முதல் 5 தகடுகளில் சமஸ்கிருதத்திலும் அடுத்த 16 தகடுகளில் தமிழிலும் குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளன. இந்த தகடுகள் ஒவ்வொன்றும் 14 இன்ச் நீளமும் 5 இன்ச் அகலமும் மொத்தத்தில் 30 கிலோ எடையும் கொண்டது. இந்த தகடுகளின் ஓரங்களில் பெரிய துளையிடப்பட்டு இவை அனைத்தும் ஒரே வளையத்தில் கோர்க்கப்பட்டுள்ளது. இந்த வளையத்திற்கு மேல் இருக்கக்கூடிய சோழ முத்திரையில் ஒரு குடையின் கீழ் புலி, மீன், வில், தீபம் எரியக்கூடிய விளக்கு மங்கள சின்னமாக மற்றும் வெண் சாமரம் காணப்படுகின்றது. இந்த அரச முத்திரையின் அளவு 11.5 சென்டிமீட்டர். இது ஒரு தாமரை பீடத்தின் மேல் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தாமரை பீடத்தின் கீழ் இருக்கக்கூடிய அந்த வளைவில் ஆனைமங்கலம் என்ற குறிப்பு காணப்படுகின்றது. இந்த செப்பேட்டில் சமஸ்கிருத பகுதியில் சோழர்களின் வம்சாவளி பற்றியும், தமிழ் பகுதியில் சோழாமணி மன்னருக்கு புத்த விகாரத்திற்கு இடம் கொடுத்த வரலாறும் மற்றும் ராஜராஜ சோழனின் சிறப்பும் கூறப்பட்டுள்ளது. இந்த ஆனைமலை செப்பேடு புளோரன்டியஸ் கேம்பர்ங்கிற பாதிரியாரால நெதர்லாந்துக்கு 300 வருஷத்துக்கு முன்னால எடுத்து செல்லப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அவரது வம்சாவளியிடமிருந்து லெய்டன் பல்கலைக்கழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. லெய்டன் பல்கலைக்கழகத்தில் பாதுகாக்கப்பட்டதுனால இது லெய்டன் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. 3 தகடுகள் அடங்கிய 2வது செப்பேடு குலோத்துங்க சோழனால் புத்த விகாரத்திற்கு வழங்கப்படுகின்றது. தற்போது இந்த 2 செப்பேடுகளும் டெல்லியில் உள்ள மத்திய காப்பகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது.